காவேரி வந்து லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு கிளம்புறாங்க. இந்த சூழ்நிலையில் விஜய் வந்து காவேரியை வந்து பேசி வந்து மன்னிப்பு கேட்டு கூட்டின்னு வராரு. தாத்தா வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு. இந்த மாதிரி பசுபதியோட சம்மந்தம் நம்மளுக்கு தேவை கிடையாது. அதனால் அந்த சம்மந்தத்தை விட்டு ஒழிங்க. இதுக்கப்புறம் பசுபதி இந்த வீட்டு வாசனை மிதிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அதை கேட்டு அன்பரசு அவங்க ஒய்ஃபும் வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. உடனே வந்து அன்பரசு அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்கிறாரு, கண்டிப்பாக வந்து இந்த கல்யாணம் நடக்கும். யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலை இல்லை, என் பிள்ளையோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதனால் ராதா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் நம்ம காவேரி வந்து விஜய்கிட்ட கேட்குறாங்க, இந்த கல்யாணத்தில் வந்து நீங்கள் நடத்த விடுவீங்களான்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக நடத்த விட மாட்டேன். எனக்கு தாத்தாவோட வாக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், அவரோட கௌரவம் ரொம்ப முக்கியம். அவர் வந்து ஒரு முடிவு எடுத்தால் இந்த வீட்டில் அதுதான், அதனால் வந்து எக்காரை கூட நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அன்பரசு வந்து அஜயும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பசுபதி கூட சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து நமக்கு யாருக்கும் தெரியாமல் கல்யாணத்தை முடிச்சிடுவோம் கோயிலில் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அதன்படி வந்து ராதாவுக்கு தெரியாமே ராதா வந்து வர வைக்கிறாங்க. ராதா அதிர்ச்சி அடைகிறாங்க. இதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது, என் அப்பாவோட விருப்பம் இல்லாமல் நான் எப்படி சம்மதிக்க முடியுன்றாங்க. அஜய் வந்து கெஞ்சி கேட்குறாரு, எனக்காக நீங்கள் சம்மதிக்க மாட்டீங்களா, நான் உங்கள் பிள்ளை இல்லையாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சறதால வேறு வழி இல்லாமல் ராதாவும் ஒத்துக்கிறாங்க. இந்த சூழ்நிலை எல்லாருமே வந்து இங்கே வந்துடுறாங்க. கல்யாணத்துக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. இந்த விஷயத்தை வந்து நிவின் வந்து கண்டுபிடிச்சிடுறாரு. நிவின் என்ன பண்ணுறாரு, வந்து நம்ம குமரன் மூலமாக காவேரிக்கு வந்து தெரியப்படுத்துகிற. காவேரி செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே விஜய்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க. அதனால் விஜயும் காவேரியும் வந்து கோயிலுக்கு போகிறாங்க. எப்படியாவது கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொல்லிட்டு நிவின் வந்து கோயிலேருந்து வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்காரு. எப்படியாவது வந்து கல்யாணத்தை வந்து காவேரியும் வந்து விஜயும் வந்து நிறுத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த சூழ்நிலை இவங்க 2 பேருமே அங்கே வராங்க. விஜயும் காவேரியும் எல்லா இடமும் பார்க்குறாங்க. பார்த்தா வந்து கரெக்டாக வந்து சேர்றதுக்கும் கரெக்டாக தாலி கட்டுறதுக்கும் கரெக்டாக இருக்குது. அஜய் வந்து ராகினி கழுத்தை தாலி கட்டிடுறாரு. 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக மாறிடுறாங்க. இந்த சூழ்நிலை இதை பார்த்த காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. விஜய் செமையாக டென்ஷன் ஆகிறாரு. நீங்கள் வரலன்னு தான் ஒரு குறையாக இருந்தது, நீங்களும் வந்துட்டீங்க, பார்த்தீங்களா என் பொண்ணோட கல்யாணத்தை எப்படி நடத்தி முடிச்சிட்டேன்னு, உன்னால் ஒன்றும் பண்ண முடியல பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை பார்த்து சொல்கிறாரு பசுபதி. இதை கேட்ட விஜய் வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாரு. எங்களுக்கு தெரியாமல் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கீங்களே, இப்படி பண்ணுவீங்க நான் நினச்சி கூட பார்க்கல, சித்தி நீங்களும் இப்படி பண்ணீங்க, எங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. யார் நம்பிக்கை துரோகம் பண்ணா, நீங்கள் தான் பண்ணீங்க புரியுதா, கல்யாணத்துக்கு முதல்ல ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க இவளுக்காக, இப்போ வந்து இவ்வளோ பார்த்து பேசுறியா, சித்தி என்ன பண்ணுவா உனக்கு, அவள் சித்தினா என் பிள்ளைக்கு அவள் அம்மா வந்து ஒரு பிள்ளைய பற்றி நான் யோசிப்பா, உன்னை பற்றி யோசிப்பா அப்படின்னு. ஆமாம் எனக்கு அம்மா இல்லைல்ல, அதனால தான் சித்தி இப்படி வந்து எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க, தெரியாமல் எப்படி சித்தி இப்படிலாம் வந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு. என்னை மன்னிச்சிடு விஜய், வேறு வழி தெரியல, இங்கே வந்தோடனே தான் எனக்கு விஷயம் தெரியும், தயவுசெய்து மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு அவங்க சித்தி மன்னிப்பு கேட்குறாங்க. விடுங்க சித்தி அப்படின்னு சொல்கிறாரு. எங்கள் காவேரி வந்து பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. பார்த்தல உன்னால் ஒன்றும் பண்ண முடியல, எப்படி என் கல்யாணத்தை வந்து கெத்தை நடத்தினேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ராகினியும் சொல்கிறாங்க. அதை கேட்டு காவேரி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. உடனே வந்து விஜய் சொல்கிறாரு, நீ கல்யாணத்தை நடத்திருக்கலாம், ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது நீ பார்க்க தானே போகிற, வீட்டுக்கு அவங்ககிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து வா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. இல்லை வந்து தாத்தா கிட்டே இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே தாத்தா கிட்டே பாட்டிக்கிட்டேயும் சொல்கிறாரு விஜய். அதை கேட்டு அவங்க 2 பேரும் அதிர்ச்சியோட, என்னப்பா சொல்கிற, வந்து இப்படியா நடந்தது, நம்மளுக்கு தெரியாமல் எப்படி உங்கள் கல்யாணத்தை நடத்துகிறாங்க அப்படின்னு. இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க, பசுபதி கூட சேர்ந்துட்டாங்கல்ல, பின்ன அந்த புத்தி தான் அவங்களுக்கும் வரும், பசுபதி வந்து எப்படிப்பட்ட ஆள்னு இப்போது புரிஞ்சுக்கிட்டிங்களா, அவன் வந்து நினச்சது தான் நடத்துவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம காவேரி. ஆமாம் இவ்வளோ மோசமான ஆளாக இருக்கானே, பாத்தியா நம்ம வீட்டு ஆளுகளே வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி தாத்தாலாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஆனால் நான் நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் பாட்டியும் வருத்தப்பட்டு உட்காந்துருக்காங்க. இந்த சூழ்நிலை இவங்க எல்லாருமே வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோன்னே வந்து ஆரத்தி எடுங்க, புது பொண்ணு வந்திருக்கா அப்படின்னு சொன்னோன்னே செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. தாத்தா அங்கேயே நில்லுங்க, உள்ளே வரக்கூடாதுன்றாங்க. அதை கேட்டு வந்து பசுபதி அவங்க டீமு அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. விஜய் டென்ஷனாக நிற்க